Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பீட்ரூட் கிரேவி. எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பீட்ரூட் வந்து ரத்தத்தை புதுப்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் பீட்ரூட் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசை சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம். இப்போ அரைச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயில் வந்து சோம்பு, கசகசை, ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து இது வெஜ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இந்த கிரேவி வந்து ரசம், சாம்பார், சப்பாத்தி இது கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.